ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரசிகர்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட்டை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஹீரோயின்ஸோட சூப்பரான தொப்புள் தரிசனத்தை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஹீரோயினோட தொப்புள் குழி செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒய்யாரமாக நடந்து வர்றது நம்ம மீனா ஆண்டி. ஆஹா, இது ஆன்ட்டி மாதிரி இல்லை, செம்ம பியூட்டியால் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, பியூட்டியாக இருக்கும்போது வந்த கிளிப்பிங் தான். செல்லக்குட்டி இப்படி தொப்பில் காட்டிக்கிட்டு சும்மா சூப்பராக வந்து சாங்கில் போஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் சிலரை சிதற விட்டுருப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம அஞ்சலி. ஆஹா, டஸ்கி பியூட்டி தரமாக இருக்கே. ஆமாங்க, செல்லக்குட்டி அக்கிலையும் காட்டுது, அட் த டைம் தொப்புலையும் காட்டுது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ லைக்கப் போடுங்க. என்ன நான் சொல்கிறது, சாக்லேட் தொப்பில் காட்டிக்கிட்டு இப்படி கையை தூக்கி அக்கிலையும் காட்டிக்கிட்டு செம்மையாக டான்ஸ் அடிக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம புன்னகை அரசி தான். புன்னகை அரசி அப்படின்னு சொன்னாலே செல்லத்துக்கு அக்கில் அரசி அப்படின்ற இன்னொரு பட்டம் இருக்குது, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எது நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அடுத்து அமலாபால். ஆஹா, என்னோடய லிப்ஸை மட்டுமே பார்த்து நீங்கள் உங்கள் தம்பியை தாளாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னோடய தொப்புளையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சாங்கில் செல்லக்குட்டி தொப்புல இலைமறை காயாசமாக செம்ம மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆஹா, தொடையை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறது பத்தாது அப்படின்னு சொல்லி இப்படி தொப்புளையும் க்ளோஸ்அப்பில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம ரசிகர்களுக்காகவே. இப்படி ஒவ்வொரு ஹீரோயினும் தரமாக சாங்க்கு நடுவில் தொப்புளை காட்டினா நம்ம பசங்க எப்படிங்க தூங்குறது? ஆஹா, நித்தி அகர்வால் சுற்றி சுற்றியாக ஆடிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் தொப்புள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். வாவ், நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சும்மா கும்முன்னு ஓடி வருது. ஆஹா, ஓடி வரும்போது குலுங்குற ஆப்பில் பார்க்குறதா இல்லை ஃப்ளாட்டாக இருக்க வயிறில் அழகாக இருக்க அந்த தொப்புளை பார்க்குறதா, எது எப்படியோ செம்ம ட்ரீட்டாக தான் இருக்குது நம்ம பசங்களுக்கு. சாங்க்கு ரெடி ஆகும்போதே செல்லக்குட்டி இப்படி கும்முன்னு இருக்கே, அப்போ சாங்கில் குலுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே புரியுது. அடடா, வின்டேஜ் காஜ் வந்துருச்சுடா. செல்லக்குட்டி முன்னாடிலாம் மாம்பழம் சிறுசாக இருக்கிறதுனால பெரும்பாலும் தன்னோட தொப்பில் ஃபோக்கஸ் பண்ணி தான் சாங்கில் நடுவில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே கொடுக்கும். ஆஹா, பாருங்கள், தொப்புள் அப்படியே புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம ஸ்ருதி மாமி. ஸ்ருதி மாமி வந்த புதுசில் கிளாமர் காட்டினது கொஞ்சம் நஞ்சமாக இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே மைதா மாவை பிணைஞ்சி வச்சுட்டு புரோட்டா போடுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அதில் நடுவில் அந்த புள்ளி வச்ச மாதிரி இருக்க அந்த தொப்புளை பார்க்கும்போது வா, உளுந்த வடை செம்மையாக இருக்கல அப்படின்னு சொல்ல தோணுது நண்பர்களே. இப்படி எல்லா ஹீரோயினும் தரமாக சாங்க்கு நடுவில் இப்படி ஒரு மூமெண்ட்டை போடும்போது ஆஹா, குலுங்குற அந்த காயை பார்க்குறதா இல்லை கும்முன்னு இருக்க தொப்புளை பார்க்குறதா அப்படின்னு ரசிகர்கள் வச்ச கண் வாங்காமல் பாட்டை பல தடவை பார்த்ததுக்கு காரணமே இதுதான். சன் மியூசிக்கு இசையருவியெல்லாம் ஏன் ஓடுது? இந்த மாதிரி செல்லக்குட்டீஸ் கொடுக்குற இந்த தரமான தரிசனத்தை பார்க்குறதுக்காக தான் டெய்லி ரிமோட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து முடிச்சதுக்கு பிறகு பாத்ரூமுக்குள்ளே போய் தம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வா, பச்சைக்கிளி செம்மையாக இருக்கே, பச்சைக்கிளியா இது அரேபியன் குதிரைடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆமாங்க, நீங்கள் பாருங்கள், செல்லக்குட்டி எப்போவுமே மத்திய பிரதேசத்தை நம்ம ரசிகர்களுக்கு காட்ட தவறுனதே இல்லை. அடுத்து சார்மி. யாரா இது அப்படின்னு பார்க்குறீங்களா? தெலுங்கில் எக்கச்சக்கமாக நடிச்சிருந்தாலும் நம்ம சிம்பு கூட ஒரு படத்தில் சும்மா கும்முன்னு நடிச்சிருக்கோம் நம்ம செல்லக்குட்டி. செல்லக்குட்டியும் எப்போவுமே தன்னோட தொப்பில் கட்டுறதுக்கு ரசிகர்களுக்கு தவறுனதே கிடையாது. ஆமாங்க, அங்கே பாருங்கள், சும்மா தொப்புலாம் இது அப்படியே தெப்ப குளம் மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு சும்மா ஊற்றி குடிக்கலாம் போல் அப்படின்னு கையில் பீர் பாட்டிலோட வந்துருக்காங்க. அடுத்து மிருனால் தாக்கூர். மிருனால் தாக்கூர் எதை காட்டினாலும் நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஆமாங்க, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா கும்முன்னு காயையும் காட்டிக்கிட்டு அதே நேரம் சூப்பராக தொப்புள் தொடைன்னு எல்லாத்தையுமே காட்டி தெறிக்க விட்டுக்கிட்டு செல்லக்குட்டி. இதை பார்த்தோன்னா நம்ம ரசிகர்லாம் ஓடி வந்து ஆஹா, வீடியோ செம்மையாக இருக்கே, இன்னும் எக்கச்சக்கமான நடிகைகள் இதில் இருக்காங்க போலையே அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக பார்க்கணும். அந்தளவுக்கு சும்மா கலெக்ஷன் தாறுமாறாக இருக்குது. ஆஹா, ஸ்ரேயாவோட குழுக்களை பாருங்கள், அங்கே குழுங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றீங்களா? ஆமாங்க, அப்போ செல்லத்துக்கு காய் குட்டியாக தான் இருக்கும், இருந்தாலும் செல்லம் இடுப்பை வெட்டியே பல பேரோட இதயத்தை சுக்குநூறாக்கி விட்டுருச்சு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இது ஒரு அரேபியன் குதிரை தான். இது அரேபியன் குதிரைக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நமிதாவும் ஒவ்வொரு சாங்லையும் பார்த்தீங்கன்னா தன்னோட மெகா சைஸ் மாம்பழத்தை காட்டுறதா இல்லை கும்முன்னு இருக்க தொப்புளை காட்டுறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ரெண்டையுமே காட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தரமாக தன்னோட கையை தூக்கி ஆஹா, அந்த அக்கில் மட்டும் 1/2 கிலோ இருக்கும் போலையே அப்படின்னு சொல்ல தோணுது. அடுத்து நம்ம நயன் செல்லம். வா, பாருங்கள், லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் சும்மா ஒன்றும் கிடைக்கல, செல்லக்குட்டி இப்படி கையை தூக்கி அக்கில் காட்டியே வாங்கியிருக்கும் போல் அந்தளவுக்கு தரமாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம தொப்புள் ராணி. தொப்புள் ராணி இல்லாமல் வீடியோ பண்ண முடியுமா தொப்புளை பற்றி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லாவே கேட்குது. அப்படிப்பட்ட நம்ம செல்லக்குட்டியோட தொப்புள் குழியை பாருங்கள். இந்த தொப்புள் குழியில் 1 லிட்டரு ஜூஸை ஊற்றி குடிக்கலாம் போல் அந்தளவுக்கு ரொம்பவே ஆழமாக இருக்குது நம்ம செல்லத்தோட தொப்புள். அடுத்து வெள்ளை குதிரை நம்ம ராயலக்ஷ்மி. சும்மா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் தரமாக வந்து செம்மையாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆஹா, ஆடுறது என்னமோ பனி பிரதேசத்தில், ஆனால் செல்லம் கொடுக்குற மூமெண்ட்டெல்லாம்
நம்மளை பயங்கரமாக சூடேற்றி விடுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம பூஜா ஹெக்டேயோட தொப்புல கருப்பட்டி பணியாரமே சுடலாம் போல் அந்தளவுக்கு சும்மா சாக்லேட் டோனட் தொப்புள் சும்மா வேறு லெவலில் இருக்குது. செல்லக்குட்டி சும்மா டஸ்கி பியூட்டி அப்படின்றது நல்லாவே தெரியும். டேரி மில்கை ஊற்றி ஒழுக விட்ட மாதிரி என்னமா இருக்குது பாருங்கள். செல்லம் கொடுக்குற இந்த மூமெண்ட்டை பார்த்தோன்னா நம்ம மைண்டில் வர்ற பாட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி கும்முன்னு அந்த 2 லட்டையும் குலுக்கி குலுக்கி காட்டுது. இருந்தாலும் தொப்பில் தான் நம்ம கண் ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது பூனம் பாஜ்வா. இப்போ ஆன்ட்டி மாதிரி இருக்குது, ஆனால் செல்லக்குட்டி வந்த புதுசில் செம்ம பியூட்டியாக தான் இருந்திருக்கு. நீங்களே பாருங்கள். எல்லோரும் தொப்பில் ப்ளைனாக காட்டிக்கிட்டு இருக்கும்போது செல்லக்குட்டி மட்டும் தொப்பில் ஒரு தோடை மாட்டி விட்டு என்னோடய தொப்பில் மாட்டியிருக்க தோடு நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்குது. அடுத்து தமன்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பின்னாடி அழகழகாக பூ இருக்குது. அதுக்கு முன்னாடி செல்லத்தோட தொப்புளும் சும்மா சூப்பராக இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, இப்படி எல்லா ஹீரோயின்ஸும் பாட்டுக்கு நடுவில் இடுப்பை வெட்டி வெட்டி ஆடும்போது ஆஹா அந்த இடுப்பை பார்க்குறதா இல்லை கும்முன்னு இருக்க தொப்பில் பார்க்குறதா அப்படின்னு தான் நமக்கு கன்ஃபியூஷனே வரும். இருந்தாலும் இலியானாவோட இடுப்புக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாளம் தனியாக இருக்குது. அப்படிப்பட்ட செல்லக்குட்டியும் தொப்பில் காட்டிட்டு சும்மா மூமெண்ட்டு தரமாக போட்டுக்கிட்டு வாவ் மாமி டிரான்ஸ்பரண்ட்டில் தொப்பில் காட்டியிருக்கிறது வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, மறுபடியும் வந்துருச்சு நம்ம நயன்தாரா செல்லக்குட்டி. வாவ், இந்த பாட்டு முழுக்க செல்லம் தரமாக தொப்புள் தரிசனத்தை காட்டிக்கிட்டு இப்படி கையை தூக்கி அக்களையும் காட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சைடு விழா மாம்பழம் குலுங்குறது வேறு லெவலில் இருக்குது. மறுபடியும் தொப்புளில் ஒரு தோட மாட்டிக்கிட்டு கும்முன்னு வந்து மூமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம சம்மு தான். சம்மு கும்முன்னு தான் இருக்குது அப்போவே. அடுத்து வந்துட்டேன்ல, எப்படி காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு அங்கே மட்டும் ஒரு கேப் விட்டு இடுப்பு வெட்டுறதையும் பார்த்துக்கலாம், அல்வா துண்டு இடுப்பையும் பார்த்துக்கலாம், தொப்புலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நயன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து கார்த்திகா கும்முன்னு ஒரு மூமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள், பார்த்துக்கோங்க, நல்லாவே இருக்குது. காஜல்ஸ் எல்லாம் ஓடி வரும்போது ஆஹா என்னடா செல்லக்குட்டி அவசரத்தில் லுங்கியை கட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்து பார்த்திங்கன்னா தொப்பு லைட்டாக தெரியுது. இருந்தாலும் வெட்டு பயங்கரமாக இருக்குது. என்ன இந்த வெட்டை பார்த்தா கடப்பாறையை பிடிச்சி கடன்னு ஆட்டணும் கண்டிப்பாக தோணும் உங்கள் எல்லாருக்குமே. அரேபியன் குதிரை மறுபடியும் வந்துடுச்சு. வேட்டைக்காரன் படத்தில் செல்லக்குட்டி கொடுத்த இந்த மூமெண்ட்டெல்லாம் சும்மா யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா அக்கில் பார்க்குறதா இல்லை அழகாக இருக்க அந்த மைதா மாவுக்கு நடுவில் ஓட்ட போட்ட மாதிரி இருக்க தொப்பில் பார்க்குறதா அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி கொடுத்த மூமெண்ட்டெல்லாம் தரமாக இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம தமன்னாவோட ஆரம்பித்தோம். வீடியோவை முடிக்க போகும்போதும் தமன்னாவோட தான் முடிக்க போகிறோம் நண்பர்களே. செம்மையாக இருக்குல்ல தொப்புள். இந்த வீடியோவில் எந்த ஹீரோயின் கொடுத்த தொப்புள் தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பார்ட்டில் இன்னும் சூப்பரான தொப்புள் தரிசனத்தோட உங்களை மீண்டும் சந்திக்க வரோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.